ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூபிக்ஸ் டிவி. நம்மளோட சேனலை இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இப்போ தான் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இனி கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாக்டவுன்லாம் எங்கள் யூஎஸில் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வேக்சின் எடுத்துகிட்டு வெளில போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நாங்களும் இன்றைக்கி வெளில வந்திருக்கோம். வீட்லேயே இருந்து ரொம்ப 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 போரிங் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் வெளில கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கோம். பயங்கர சம்மருங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வெளில வந்தாலும் அதே தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணலாம், ஓகே கொஞ்சம் சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக வந்திருந்தோம். இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமே கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புள் தான் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் உட்காந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் இயற்கையை ரசிக்கிறதுக்கும். நமக்கு தாங்க இந்த மாஸ்க்கு எல்லாமே, இந்த இதெல்லாம் பாருங்களேன், வாத்து குதிரைலாம் அங்கே இருக்கும். எதுக்குமே எந்த இதுவும் இல்லை, ஜாலியாக அது பாட்டு சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இல்லை, ரொம்ப மாதங்களுக்கு அப்புறமா அதெல்லாம் பார்க்குறது. இந்த பார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சுங்க. ஒரு பக்கம் தண்ணி, அப்புறம் வாத்து அழகாக போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலைகள் இருக்கும். மலைகள்லாம் ரொம்ப பெருசு பெருசாக கல்லுலாம் இருக்கும் பார்த்திங்களா, ராக் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப அந்த பசுமையாக இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு சைடு குதிரைகள்லாம் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நடந்து அப்படியே போய் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெயில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். நீங்கள் பார்த்தாவே தெரியும், பின்னாடிலாம் நிறைய பில்டிங்ஸ் இருக்கும், நிறைய வீடுகள் இருக்கும், நிறைய பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் ஆட்கள் அந்தளவு வெளில வரமாட்டாங்க. இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபன்னான மூமெண்ட் ஒன்று நடந்துச்சுங்க. நாங்கள் அப்படியே ஜாலியாக நடந்துட்டு வந்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அப்பா பையன் வந்து நின்று மீன் பிடிச்சிட்ருக்காங்க. வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, ஓகே மீன் மாட்டிக்கிச்சு, ஓகே ரெடி ரெடி அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களும் ஓகே நின்று பார்க்கலாம், என்ன மீன் தான் மாட்டியிருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணி ஆவலாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியில் என்ன மாட்டினுச்சு அப்படின்றது நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் கொஞ்சம் த்ரில்லாகவும் இருந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட்டிங்க்கு அப்புறம் எங்கள் கையில் மாட்டினது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன் கிடையாதுங்க, ஆமை. இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்பாவும் பையனும் இழுத்துட்டு இருந்தாங்க. அப்பயும் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுச்சுங்க உள்ளே. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ வேகமாக ஓடுது அப்படின்னு. ரொம்ப சூப்பராக அண்ட் ஹாப்பியாக போணுச்சு இந்த டே எங்களுக்கு. ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் வெளில போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகேங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.